பிரான்ஸ் அரசு தனது குடியேற்ற கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாடு முழுவதும் நிலவும் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க குறிப்பிட்ட துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டினருக்காக பற்றாக்குறை உள்ள தொழில்கள் என்ற புதிய வகை வசிப்பிட உரிமத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சட்டத்திற்கு அமைய கட்டுமானத்துறை, உணவகங்கள், விவசாயம் மற்றும் பராமரிப்பு பணிகள் போன்ற தொழிலாளர்கள் பற்றாக்குறை அதிகம் உள்ள துறைகளில் ஏற்கனவே பணியாற்றி வரும் ஆவணமற்ற தொழிலாளர்கள் இனி தங்களது முதலாளியின் தயவின்றி தாங்களாகவே வசிப்பிட உரிமத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். இது பல ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றி வருபவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த உரிமத்தை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர் பிரான்சில் குறைந்தது 3 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். கடந்த 24 மாதங்களில் குறைந்தது 12 மாதங்கள் பற்றாக்குறையுள்ள ஒரு துறையில் பணியாற்றி இருக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களை சட்டப்பூர்வமாக தங்கி வேலை செய்வதற்கான ஓராண்டு கால உரிமத்தை பெறலாம். இதற்கு முன் ஒரு தொழிலாளி வசிப்பிட உரிமம் பெற வேண்டுமானால் அவரது முதலாளி ஒப்புதல் அளித்து விண்ணப்பிக்க வேண்டியிருந்தது. இது பல தொழிலாளர்களை சுரண்டலுக்கு உள்ளாக்கியது. ஆனால் புதிய மாற்றத்தின்படி தொழிலாளர்கள் சுயாதீனமாக விண்ணப்பிக்க முடியும் என்பதால் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். எனினும் இந்த திட்டம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தாது. இது குறிப்பிட்ட பற்றாக்குறை உள்ள தொழில்களின் பட்டியலை அடிப்படையாக கொண்டது. இந்த பட்டியல் நிலவும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும். மேலும் விண்ணப்பதாரர்களின் குற்ற பின்னணி மற்றும் பிரெஞ்சு மொழியறிவு ஆகியவையும் பரிசீலிக்கப்படும். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.